இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஒர்க் எஃபிஷியன்சி. ப்ரொடக்டிவிட்டி, நம்ம செய்யக்கூடிய செயல் ப்ரொடக்டிவாக இருக்கா, அதை எப்படி நம்ம மதிப்பீடு செய்வது, எதை வச்சு நம்ம ஒரு செயல் அது நடைபெற்றிருக்கு, அது உபயோகமாக இருக்குது அப்படின்றத நம்ம எதை வைத்து மதிப்பீடு செய்கிறோம், எப்படி நம்ம மதிப்பீடு செய்யக்கூடாது, இல்லை இதை மதிப்பீடு செய்வதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது, இதெல்லாம் நம்ம we have to discuss. இதை பற்றி பேசக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு தான் இந்த வீடியோ. ஃபுல்லாக பாருங்கள். டெஃபினெட்லி திஸ் வீடியோ வில் டேக் யூ டு ஃபார் அவே ஃப்ரம் வேர் யூ ஆர் ரைட் நவ். நிறையா மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில் ஏதோ நமக்கு சில குறைகள் இருக்குது, நம்மளால் முடியாது, நான் இவ்வளோதான் ஒர்த்து, இல்லைன்னா என்னால் பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ண முடியாது, ஐ டோன்ட் ஹாவ் அ குட் பேக்ரவுண்ட், ஐ ஆம் ஃப்ரம் அ புவர் ஃபேமிலி, இல்லை ஐ டோன்ட் ஹாவ் மணி, ஐ டோன்ட் ஹாவ் ரிசோர்ஸஸ், மேன் பவர், இல்லை எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, டேலண்ட் கிடையாது. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ். தீஸ் ரீசன்ஸ் ஆர் அக்செப்டபிள். பட் இது நம்மளை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்றது கிடையாது. இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளால் வளர முடியாது, நம்மளால் முன்னேற முடியாது, நம்ம நினைத்ததை செய்ய முடியாதுன்றதெல்லாம் இட்ஸ் நாட். பட் we can do what we want to do in life தான் உண்மை. These are the reasons can stop us, but these things will not stop us. இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி காரணங்கள் நம்ம வைத்திருக்கோம் பார்த்தீங்களா, இந்த காரணங்கள் நாம் வைத்திருக்கும் இந்த காரணங்கள் நம்மளை நம்ம எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸுக்கு ஒரு பேரியராக வரும் ஒழிய, இந்த காரணங்கள் தான் நமக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு, நாம் நினைப்பதை செய்வதற்கு தடையாக இருக்குன்னா சத்தியமாக கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் அவர் மைண்ட் செட் அண்ட் தாட். வி ஹாவ் டு ஒர்க் வித் அவர் மைண்ட் செட். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வி மே ஹாவ் மோர் மணி இல்லை லெஸ் மணி, நமக்கு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கலாம், இல்லை ரிசோர்ஸஸே இல்லாமல் இருக்கலாம், மேன் பவர் இருக்கலாம், இல்லை எனர்ஜி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஹெல்த்து. ஸோ சம் ரீசன்ஸ் வி மே ஆர் மே நாட் ஹேவ். பட் நம்ம ஒரு செயலை செய்வதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வி ஹேவ் டு ஒர்க் ஆன் த மைண்ட் செட். நம்ம லைஃப் லாங் நம்ம கூட ஒரு அசட் இருக்கும் அப்படின்னா, த கிரேட்டஸ்ட் அசட் இன் த வேர்ல்ட் அப்படின்னா த மைண்ட் செட். மைண்ட் செட் சரியாக இருந்ததுன்னா we can achieve anything in this world. இதுதான் உண்மை. பட் சில மித்ஸ், சில ரூமர்ஸ் நம்மளை இப்போ இருக்கிற இடத்துலையே இருக்க வைத்து கொண்டு அடுத்த ஸ்டெப் எடுக்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு சில மித்ஸ் அண்ட் ரூமர்ஸ் தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சம்திங் யூ ஹாவ் டு டிஸ்கவர் பண்ணி பார்க்கணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். நான் பேசுவது அனைத்தும் இப்போ உங்களால் ஏற்றுக்க முடியாது. சம்டைம்ஸ் ரிடிகுலஸாக இருக்கலாம். சம் பீப்புளுக்கு இது ஹவு இட்ஸ் அன்பிலீவபிளாக இருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களை மனதை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உங்களுக்கு இருக்கலாம். இந்த பதிவு இப்படி தான் இருக்கும். யூ ஹாவ் டு எக்ஸ்பெரிமெண்ட், யூ ஹாவ் டு டிஸ்கவர் அண்ட் யூ ஹாவ் டு நோ திஸ் அப்படின்றதான் நான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க வேணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ பீப்புள் வாண்ட் டு க்ரோ இன் அவர் லைஃப். இதுக்கு மணின்றது ரொம்ப மேண்டேட்ரியான ஒரு விஷயங்க. மணி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் சர்வைவல், டு சாட்டிஸ்ஃபை அவர் நீட்ஸு, அதுக்கப்புறம் டு இன்வெஸ்ட், டு சேவ், இந்த மாதிரி சில விஷயங்கள் ஃபைனான்ஷியலாக வரும். எல்லாமே ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி, ஃபைனான்ஷியல் பேலன்ஸு, ஃபைனான்ஷியல் லிட்ரஸி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மணின்றது வரும். இந்த பக்கம் போகணும் அப்படின்னா இந்த ஃபைனான்ஷியல் லிட்ரஸி இஸ் சம்திங் வாட் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாவ் டு லேர்ன் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். ஹவு டு ஹேண்டில் மணி, பட்ஜெட்டிங்லேருந்து நம்ம செய்ய வேண்டிய எல்லா விஷயமும் இந்த மணி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். வி பீப்புள் திங்க் மணி இஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி நம்ம எந்த இடத்துல கோணத்தில் பார்த்தாலும் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம முன்னாடி வைக்கிறோம். ஒரு விஷயம் பண்ணால் நமக்கு அஸ் அ ரிவார்டாக மணி வரணும். இது எங்கே இந்த தாட் வருது அப்படின்னா,
ஸ்கூல்ஸ் காலேஜில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் படிக்கிறப்பையும் சரி, காலேஜஸ் படிக்கிறப்பையும் சரி, நம்மளை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னா, we have to run towards the numbers. Our ultimate result, the goal is, இப்போ நான் இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு இந்த மாதிரி சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். How we can tell. இப்போ ஸ்கூல் படிக்கிறப்ப 100க்கு 40 பாஸு, 80 ஆவரேஜ், 90க்கு மேலே வாங்கினா அல்டிமேட். இந்த மாதிரி பீப்புள் டிசைட் தீஸ் பீப்புள்ஸ் வில் பி ஹியர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். 80%, 40%, 100%ன்ற மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் அது வந்து நம்பர்ஸ். அதுக்கடுத்து காலேஜ், இந்த சிஜிபிஏ 6 சிஜிபிஏனா ஒரு கேட்டகரி, 8 சிஜிபிஏனா ஒரு கேட்டகரி, 9க்கு மேலேனா சூப்பர். அதுக்கப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூ, அதுலேயுமே ஃபில்டரிங் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா ஜாப், அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எங்கே வரும்னா எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஜாபுக்கு போனதுக்கப்புறம் நம்ம சேல்ஸ் எடுத்துக்கலாம் ஃபார் பிஸ்னஸ் பீப்புள். ஏன்னா எந்த ஒரு ஃபேர்ம் ரன் பண்ணணும் அப்படின்னாலுமே த ஃபஸ்ட் டிபார்ட்மெண்ட், த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு டிபார்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா வேர் தி ஃபோக்கஸ், வேர் த பிஸ்னஸ் பீப்புள் ஆர் ஃபோக்கஸிங் பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர், த சேல்ஸ் வேல்யூ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அல்டிமேட்டாக ஒரு பிஸ்னஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எனி நம்பர்ஸ், 2 lakhs, crores, 3 lakhs, 10 lakhs, டிபெண்ட் அப்பான் த ஃபேர்ம் யூ. த ஃபேர்மஸ் அவங்களோட ஒரு ஃபேர்மோட அவங்களோட ரெவன்யூ, டேர்ன் ஓவர், அவங்களோட ஸ்மால் ஸ்கேல், மிட் ஸ்கேல் அண்ட் லார்ஜ் ஸ்கேல், அந்த மாதிரி பிஸ்னஸை பொறுத்து அதோட ரெவன்யூ வந்து மாறும். ஸோ டிபெண்ட் அப்பான் தட் தே வில் ஃபிக்ஸ் த டார்கெட் ஃபார் சேல்ஸ். இப்போ சேல்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் 3 lakhs டார்கெட் வைக்கிறாங்கன்னா அதுவுமே நம்பர்ஸ். ஸோ ஸ்கூல் படிக்கிறப்ப மார்க்ஸு, காலேஜ் படிக்கிறப்ப மார்க்ஸு, பிஸ்னஸ் படிக்கிறப்ப பிஸ்னஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா we are focusing on the sales target in sense of numbers. ஸோ இப்போ நம்ம பிரெயின் வந்து எதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணும், ஈஸியாக நோட்டீஸ் பண்ணும். த மைண்ட் கெட் டிஸ்ட்ராக்டட், டைவர்ட்டட், ஃபோக்கஸ்ட், கான்சன்ட்ரேட்டட். இது ரெண்டுமே. டிஸ்ட்ராக்டட், டைவர்ட்டட்னா இது வந்து நம்ம தவறுன்னு நினச்சி வச்சுருக்கோம். பட் வேர் வி ஆர் டிஸ்ட்ராக்டட், வேர் வி ஆர் டைவர்ட்டட், ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன், வேர் வி ஆர் ஃபோக்கஸிங், வேர் வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது, எதனால் வந்து நம்ம மைண்டு வந்து ஈஸியாக ஒரு இடத்துல அட்டென்ஷன் போகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஷேப்பு, 2வது சிம்பிள், 3வது நம்பர்ஸ். திஸ் இஸ் த சீக்ரெட் ஹவு அவர் மைண்ட் ஒர்க்ஸ். ஹவு டு அவர் மைண்ட் ஒர்க்ஸ். இப்போ நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஏதோ ஒரு நபரை நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் பர்சனல் லைஃப்லேயோ இல்லை உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்லேயோ வேலைக்கு போகிறப்ப, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி யூ மே பி திங்கிங். ஆனால் அவங்க நேம் ஞாபகம் வராது, எங்கே பார்த்தோம் அதெல்லாம் வந்து ஞாபகம் வராது. நீங்கள் போய் பேசுவீங்க, அந்த பர்சன்ட்ட பேசினதுக்கு அப்புறம் நம்ம யோசிப்போம், பட் வி கான்ட் கேட்ச் எங்கே பார்த்தோம் என்ன பேசணும்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குது. பட் அந்த பர்சனை பார்த்த உடனே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட பேசினதுக்கு அப்புறம் அப்போயும் நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வராது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாள் ஒரு 2 to 3 days இல்லை நெக்ஸ்ட் டைம் அவரை பார்க்குறப்பையோ இல்லை வேறு ஏதாச்சும் இன்சிடென்ட் அப்போ ஆமாம் நம்ம இவரை வந்து இந்த காஃபி ஷாப்பில் இந்த நேரத்தில் பார்த்தோம், என்னோட ஃப்ரெண்டு வந்து இவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க, ஆமாம் அந்த பையனோட ஃப்ரெண்டு இவர் அப்படின்ற மாதிரி we will be connecting with thoughts. ஸோ இது ஏன் இப்படி நடக்குது? ஒரு பர்சனை பார்த்த உடனே நமக்கு அவர் ஞாபகம் வராரு, பட் ஆனால் அவரை பற்றின அந்த ஸ்டோரியோ ஹிஸ்ட்ரியோ நமக்கு ஞாபகம் வருவதில்லை. ஏன்னா அந்த பர்சனோட அந்த ஷேப், த ஸ்ட்ரக்சர், அவரோட மூக்கு இப்படி இருக்குது, அவர் கண்கள் இப்படி இருக்குது, அவரோட நிறம் இப்படி இருக்குது, அவரோட ஷேப்பை பார்த்து வில் பி ஐடென்டிஃபைங். நம்ம கண்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். பட் த மெமரியை பொறுத்த வரைக்கும் இன் மெமரி தீஸ் திங்ஸ் வில் பி ஸ்டோர்ட், பட் அதை கிராஸ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு 3 விஷயம் தான். நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலுமே, இப்போ ஒரு புத்தகம் அப்படின்னா இந்த ஷேப்பில் இருக்கணும்,
ஒரு ஒரு மொபைல்னா இந்த ஷேப்பில் இருக்கணும், அதே மாதிரி அந்த நபர் வந்து இந்த ஷேப்பில், இந்த ஷேப் இஸ் இன் யுவர் உங்களோட டெம்பரவரி மெமரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப்புன்றது இட் வில் பி பிளேஸ்ட், அந்த பர்சனை பார்த்த உடனே ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் யூ ஃபர்கெட் தட் பர்சன். ஒன்ஸ் யூ see that person again, ஆமாம் அப்படின்ற மாதிரி இந்த பிக்சர் போயிடும். அகெயின் யூ வில் கிராஸ்பிங் இட். அப்போ திஸ் தாட்ஸ் வில் கனெக்ட் த பர்சன் வித் த மெமரி, வித் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரின்றது எங்கேயோ ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில், அன்கான்ஷியஸ் மைண்டில் கிடக்கும். ஆமாம், நீங்கள் நிறையா திங்க் பண்ண யூ வில் பி அந்த இடத்துல இவரை பார்த்தோம், அந்த இடத்துல இவரை வந்து சந்தித்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து கனெக்ட் பண்ணி எடுத்து கொடுக்கும். ஸோ திஸ் ஹவ் த மைண்ட் ஒர்க்ஸ். இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மைண்டு வந்து, நம்ம பிரெயின் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம 5 சென்சஸ் எதெல்லாம் எடுக்குதோ, நம்ம 5 சென்சஸ் வந்து ஒரு ஒரு பொருளை பார்க்குது, ஒரு மனிதரை பார்க்குது, ஒரு இடத்த பார்க்குது அப்படின்னா we see it as it is. நம்ம எப்படி பார்க்குறோமோ அது அப்படி தான் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். எனிதிங், நீங்கள் எந்த சூழ்நிலை எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இட் டிபெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மழை பெய்யுது, நீங்கள் வந்து மழை பெய்யறதை எப்படி பார்ப்பீங்க? வாவ் அமேசிங், நல்ல வேலை மழை பெய்யுதுப்பா அப்படின்ற மாதிரி பார்ப்பீங்க. இப்போ வேலைக்கு அவசரமாக கிளம்பிட்டு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு மழை பெய்யுது சார், நமக்கு வந்து வேலைக்கு காலங்காத்தால போகலாம் பார்த்தா அந்த மழை பெய்ஞ்சு நம்மளை வேலைக்கு தாமதப்படுத்திடும் போல இருக்குது, வேலைக்கு போகாமல் தடுத்துடும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி வேலைக்கு போகக்கூடிய நபர் வந்து இப்படி நினைக்கலாம். இதுவே குழந்தைங்க எப்படி பார்ப்பாங்க? அப்படியே வாவ் அமேசிங் மழை பெய்யுது, அப்படியே போயிட்டு they will be sitting or standing, மோஸ்ட்லி நிற்பாங்க, மழையில் போயிட்டு நின்றுட்டு ஒரு ஆட்டம் போடுறது, ஒரு பாட்டு பாடுறது. ஸோ they want to enjoy the rain. So depends how we look. ஆனால் மழை அப்படின்றது வந்து நேச்சுரலி we can feel ஒரு கூலிங்கான ஒரு விஷயம், நமக்கு ஒரு வார்ம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதோட ட்ராப்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். அது நீங்கள் பார்த்தாலே தெரியும், அப்படியே மழை துளி வந்து அப்படியே மேலே வந்து விழுகிறது, அப்படியே டப் ஒன் ட்ராப், 2 ட்ராப், 3 ட்ராப், 4 ட்ராப், ட்ராப்பாக வந்து விழுகும். ஸோ அப்போ அந்த மழையோட ஸ்ட்ரக்சர், அந்த ஷேப்பு. இப்போ மழை பெய்யுது அப்படின்னா ஹவு வி கன்சிடர் இட். மேலேருந்து தண்ணி வந்து விழுகுது, நமக்கு தெரியும் வானத்திலிருந்து ஒரு வாட்டர் விழுந்தாலே இட்ஸ் கன்சிடர்ஸ் ரெயின், RAIN, ரெயின்னு சொல்லி நமக்கு we are programmed like that from our childhood days. அதுக்கு முன்னாடி இருந்தே சொல்ல போனால். ஸோ அப்போ இருந்தே அப்படி ப்ரோக்ராம் ஆகிடுது. ஸோ டிபெண்ட் அப்பான் த ஷேப்ஸ், சிம்பிள் அண்ட் நம்பர்ஸ் தான் நம்ம பிரெயின் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்பர்ஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாதுங்க. we want to count, we have to subtract, we want to divide, we want to multiply, we want to do lots of things with numbers. ஸோ ஒரு பொருளுக்கோ ஒரு நபருக்கோ இல்லை ஒரு இடத்திற்கோ மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, பிரெயின் வந்து அந்த விஷயத்துக்கு இட் மேபி எனிதிங், அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்கணும் அப்படின்னா இது மூணு வழியாக தான், சிம்பிள், நம்பர்ஸ் அண்ட் ஷேப்ஸ். இது மூலியமாகத்தான் வந்து ஒரு மீனிங்கோ ஒரு நேமோ ஒரு டேகோ கொடுக்க முடியும். திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் அவர் பிரெயின். ஸோ இப்போ நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்கு வந்து ஒரு மதிப்பீடு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, டிபெண்ட் அப்பான் த மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள். இப்போ இதனால என்ன நடக்குதுன்னா, நன்மைகள் நிறையா இருந்தாலுமே, பட் இது நன்மை தீமைன்றதை விட some possibilities in our life we couldn't invent, something we can't discover, something we can't expose and explore மாதிரி சில விஷயங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்கூல் காலேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல மார்க்ஸ் வாங்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை நம்ம நல்லா படிப்போம். அது நல்லா வந்துட்டு we will be focusing on those things. இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மதிப்பீடு இருக்கும். ஏன்னா நீங்கள் பேப்பர் வைஸ் பார்க்குறப்ப யூ வில் பி ஸ்கோரிங் குட் அப்படின்ற மாதிரி, ஒரு 100க்கு 80 அடிச்சா சூப்பர். அந்த அப்ரிஷியேஷன் வர்றப்ப வில் பி ஃபீலிங் குட், வாவ். அப்போ அப்பயே நம்ம ப்ரோக்ராம் ஆகிடும் நம்ம மைண்ட். எப்படின்னா, நம்ம மார்க் நல்லா வாங்கிட்டா how our mind is getting fooled by the circumstances and people around us அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன்.
இது மற்ற மனிதர்களை பற்றி நம்ம தவறாக சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. இப்படி தான் வந்து ப்ரோக்ராமாகி நம்ம மைண்டில் நம்ம வைத்துக்கொள்கிறோம். அப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல நிறையா மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னா ஐ எம் குட், ஐம் அ நைஸ் பர்சன் டு பி இன் திஸ் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி, ஐ வாண்ட் டு ஃபீல் குட், ஐ வாண்ட் டு லுக் குட், இந்த மாதிரி சில விஷயங்கள். அப்போ வாவ், ஒரு குறிப்பிட்ட மார்க் வாங்கினதுக்கப்புறம் மற்றவர்கள்லாம் பாராட்டணும். அப்போ ஆக்சுவலாக அந்த பாராட்டு கிடைக்கிறப்ப நமக்கு நல்ல ஃபீல் கிடைக்கும். வா, அமேசிங், சூப்பர். அப்போ நம்ம மறுபடி அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் நம்ம நிறைய மதிப்பெண் வாங்கணும், நம்ம நிறையா வந்துட்டு we want to do something for marks. ஆனால் அது ஆக்சுவலாக அந்த மார்க்குக்கு மீனிங் கிடையாது. யோசிச்சு பாருங்க, அதுக்கு ஏதாச்சும் மீனிங் இருக்கா? இப்போ 100க்கு 100 வாங்கிட்டா வா சூப்பர், ஓகே ஃபைன். 100க்கு 40 ஃபைன், 100க்கு 80 ஃபைன். அந்த மார்க்குக்கு வேல்யூ கிடையாதுங்க. பட் த எஃபர்ட் யூ புட் ஃபார் டு கெட் தட் மார்க்ஸ், how you do, how you prepare yourself, how you face the challenges, இந்த மாதிரி சில விஷயங்கள் இதில் இருக்கும். இதெல்லாம் காமனாக நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் தான். ஆனால் இங்கே நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சில பகுதிகள் என்னன்னா, ஒரு சில பகுதிகள் ஒரு சில இடங்களில் நமக்கு இந்த நம்ம பிரெயின் வந்து மார்க் கிடைக்காது, ஷேப் கிடைக்காது, ஒரு சிம்பிள் கிடைக்காது. அப்போ அந்த இடத்துல நம்ம பிரெயின் வந்து ஃபோக்கஸ் இருக்காது. திஸ் இஸ் த சீக்ரெட் வி ஹாவ் டு ஒர்க் ஆன். அப்போ இப்போ நமக்கு ஸ்கூல் காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மார்க் இருக்கா? சத்தியமாக கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகணும், ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி பேசணும் அப்படின்னா யூ வில் கெட் அ கிளாப், யூ வில் கெட் அ ரெக்கக்னேஷன் தேர். பட் அந்த இடத்துல நீங்கள் வந்து நல்லா பேசுவது, நல்லா பாடுவது, நல்லா ஆடுவதுக்கெலாம் ஒரு ஸ்கோர் இருக்குன்னா, அந்த ஸ்கூல் காலேஜ் அப்போ வந்துட்டு தேர் வில் பி காம்படிஷன் ஃபார் வின்னிங் தட், பட் இட் இஸ் நாட் வேல்யூட். இதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. இந்த சமுதாயம் அப்படின்ற ஒரு சில விஷயத்தில் பேசலாம், இல்லை கல்வி முறைன்னு பேசலாம், இல்லை ஹவு பீப்புள் ஆர் கெட்டிங் கம்யூனிகேட்டட், ஹவு பீப்புள் ஆர் கெட்டிங் என்கேஜ்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மதிப்பீடு நம்ம மனிதர்கள் வந்து கொடுப்பது கிடையாது. வேர் வி லேக். அப்போ இந்த மாதிரி இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஹவு வி ஆர் கெட்டிங் என்கேஜ்டு வித் த பீப்புள், ஹவு வி பிஹேவ் வித் த பீப்புள், ஹவு வி ஹேண்டில் சேலஞ்சஸ், இந்த மாதிரி நிறையா இடத்துல வந்து வி ஹாவ் டு இதை வேல்யூபிளாக பண்ணுறதை விட we should have some scores, we should have some symbols, we should have some terms, we should have some நம்பர்ஸ்ன்றதை விட நான் எப்படி சொல்லலாம்னா, இதெல்லாம் நாம் மதிப்பு கொடுப்பதற்கு ஒரு சில முறைகளை நம்ம பின்பற்ற வேண்டியது இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஸ்கூல் காலேஜஸில் நம்ம நேச்சுரலாக பண்ண வேண்டிய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, we have to go through the entire process. இந்த அகடமிக்கை நம்ம பார்க்குறப்ப we have to do our responsibility there. நல்லா ஸ்கோர் பண்ணணும், நிறையா மார்க் வாங்கணும், இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. பட் இட் வில் பி டன். ஒரு சில பகுதி அது வந்து ஒரு 40% வச்சுக்கலாமே. அகடமிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 40% எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்க 60% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் லைஃப், நம்மளோட அம்மா அப்பா, நம்மளோட தங்கச்சி தம்பி, இவங்க கூட வைத்திருக்கும் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எப்படி வந்து மதிப்பீடு கொடுக்குறீங்க, எவ்வளோ மார்க் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானும் என்னோட இப்போ ஸ்கூல் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா வித் மை மாம் டேட் அப்படின்ற மாதிரி இவங்க கூட நான் வைத்திருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நான் எவ்வளோ மார்க் கொடுக்கலாம். இதை வந்து எப்படிலாம் நம்ம மார்க் கொடுக்கலாம்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் யுவர் பேரண்ட்ஸ்னு போட்டு இதை வந்து இவ்வளோ இப்படிலாம் நீங்கள் கொடுக்காம 100% எவ்வளோ நீங்கள் கொடுக்க முடியும். ஓகே, நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட இருக்கீங்க, ஹவ் யூ பிஹேவ் வித் யுவர் பேரண்ட்ஸ், ஹவ் யூ கேர் யுவர் பேரண்ட்ஸ், ஹவ் யூ ஸ்பீக் வித் யுவர் பேரண்ட்ஸ், how much you love your parents, how much time you are available with your parents, for your parents. அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து இருக்குது. அதை தாண்டி ப்ராப்ளம் சால்விங், உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு சில அட் த டைம் ப்ராப்ளம்ஸ் வந்து அட்லீஸ்ட் we should not create some problems in our
ஃபேமிலி அந்த மாதிரி சூழ்நிலைகளில். ஏன்னா இப்போ ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட்ஸோட பெரிய ஒரு பயம் என்னன்னா, என் பையன் வந்துட்டு நல்லா ஸ்கோர் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தாலும் பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பயப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வாட் ஹாவ் டு பி கம்யூனிகேட்டட் வித் தேர் சில்ட்ரன் பட் நாட் கம்யூனிகேட்டட். பெற்றோர்களால் பேசப்பட வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, அபவுட் ஃபஸ்ட்டு மணி பற்றி பேசணும். அதுக்கப்புறம் த ரிலேஷன்ஷிப், வாட் இஸ் ரிலேஷன்ஷிப்னு பேசணும், வாட் இஸ் லவ்னு பேசணும், வாட் இஸ் லஸ்ட்டுன்னு பேசணும், வாட் இஸ் செக்ஸ்ன்னு பேசணும், வாட் இஸ் ஹேபிட்னு பேசணும், வை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட்னு பேசணும், வை ரிலேஷன்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட்னு பேசணும், வை மணி இஸ் இம்பார்ட்டன்ட்னு பேசணும். தென் ஹவு டு டேக் கேர் ஆஃப் தெம்செல்ஸ், செல்ஃப் கேர், செல்ஃப் லவ்வை பற்றி சில விஷயங்கள் ஒரு பேரண்ட் வந்து அவங்களோட பசங்க கிட்ட பேசக்கூடிய சில விஷயங்கள் மெயினாக 2 தாங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் பசங்க வந்து தே ஆர் லாஸிங் தேர் லைஃப். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லவ். அந்த ஏஜில் தே டோன்ட் நோ வாட் இஸ் லவ் அண்ட் தே திங்க் தே ஆர் இன் லவ் அண்ட் தே ஃபால் இன் லவ் அண்ட் தே மிஸ் இன் லவ். இதுதான் நடக்கும். இதை பற்றி பேசக்கூடிய மனிதர்கள் யாருன்னா பேரண்ட்ஸ். தே ஹாவ் டு அட்ரஸ் திஸ் இன் தர் இயர்லி ஏஜ். 2வது மணி, பணத்தை பற்றி பேசணும். நீங்கள் பணத்தை பற்றி பேசுகிறப்ப நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் அபவுட் மணி இஸ் சம்திங் க்ரூஷியல், சம்திங் நாட் குட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் பணத்தை பற்றி பேசாதப்ப அவங்களுக்கு பணத்தை பற்றின மதிப்பு தெரியாது, மணியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது, ஹவு தே கேன் மேக் மணின்ற அந்த how we can tell, because obviously people are already we are terming our effort, energy, time and money. இதுதான் நம்ம ரொம்ப டேர்ம் பண்ணுவோம். அப்போ இந்த டேர்மிங் திங்ஸ் எல்லாத்தையுமே we have to speak with our children. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மணி சம்பாதிக்கிறது, பணம் சம்பாதிப்பதற்கு முதல்ல பணம்னா என்னென்னு சொல்லித்தரணும். அதுக்கடுத்து பணத்தை பற்றி சொல்லித்தரணும். நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறீங்க, எப்படி ஏர்ன் பண்ணீங்கன்ற சில விஷயத்தை சொல்லித்தரணும். அப்புறம் நீங்கள் காலேஜ் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டுறதுக்கு என்னெல்லாம் செய்கிறீங்கன்றதை சொல்லணும். when you talk more about money they will think. இதை பற்றி பாசிட்டிவாக பேசணும். அதை விட்டுட்டு பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் தெரியுமா, பணம் என்ன மரத்துலையா முளைக்குது, இல்லை பணத்தை நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன்னு தெரியுமா, நீ பணத்தை வீணாக்கிறது தெரியுமா. திஸ் பிளேமிங்ஸ் வில் ruin யுவர் சில்ட்ரன்ஸ் லைஃப். உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கையை வந்து ruin பண்ணிவிடும் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா. ஹவு வி கம்யூனிகேட் வித் அவர் சில்ட்ரன்றது ரொம்ப ரொம்ப பேரண்டிங்கில் மேண்டேட்ரியான ஒரு விஷயம். வந்து வி ஹாவ் டு ஸ்பீக் வித் அவர் சில்ட்ரன் அபவுட் மணி அண்ட் லவ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அஸ் அ பேரண்டாக நம்ம செய்ய வேண்டியது. சரி, ரைட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம பேரண்ட் கூட வச்சுருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு மார்க், ரைட்டு. அப்போ என்னோடய ஹெல்த்து, ரைட்டு. இப்போ என்னோடய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, 100க்கு எவ்வளோ போடலாம், சரி ரைட்டு. ஒரு 50% போடலாம், 60% போடலாம், ரைட்டு. இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், ரிலேஷன்ஷிப் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னோடய ஹாபீஸு இல்லை என்னோடய பேஷன், என் பேஷனுக்கு நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக இருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஐ கேன் ஸ்பீக் அப்படின்றப்ப எனக்கு 20%, ஐ கேன் கம்யூனிகேட் வெல்னா ஒரு 40%, ஐ கேன் ஸ்பீக் போல்ட்லி கான்ஃபிடென்ட்லி இன் பப்ளிக் அப்படின்னா ஒரு 60%, ஐ மீன் அமேசிங் ஸ்பீக்கர்னா 90%, 95% அப்படின்ற மாதிரி ஒரு கம்யூனிகேஷனுக்கு உங்கள் ஸ்கில்லுக்கெலாம் வந்து ஒரு மார்க் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் how you are getting associated, how you are getting engaged in the society, social responsibilities, அதுக்கு ஒரு மார்க். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு வர்றப்ப நீங்கள் வந்து சோஷியல் ஆன்சைட்டி அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குது சைக்காலஜியில். சோஷியலாக நம்ம வந்து மனிதர்கள் கூட பழகிறப்ப நிறைய தயக்கங்கள், நிறையா பயங்கள் வந்து இந்த உலகத்தை பற்றின கவலைகள், பயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் முற்றிலும் போகணும்னா ஸ்கூல் டேஸில் இருந்தே நிறையா அந்த என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ORC கிளப்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிளப்ஸ்ல எல்லாம் வந்துட்டு people have to engage themselves with a பர்பஸோட பண்ணணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மரம் வளர்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் த வேர்ல்டு, நம்ம உலகத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு குப்பை போடுற இடத்துல
எங்கெல்லாம் குப்பை அதிகமாக இருக்கும் உங்கள் ஸ்கூலை சுற்றி உங்களோட சிட்டியில் இருக்கிற குப்பையெல்லாம் வந்து தூய்மைப்படுத்தும் மூலியமாக இதெல்லாம் பண்ணணும்னா நீங்கள் நினச்சிக்கலாங்க. நீங்கள் வந்து சார் இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து எனக்கு வந்து ஒரு சோஷியல் பர்சனாக இருக்கணும், நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கராக இருந்தால் அதெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கலாம். சத்தியம் அப்படிலாம் கிடையாதுங்க. இது உலகத்திற்காக கண்டிப்பாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு கடமை. ஐம்பூதங்கள் பிரபஞ்சத்திற்காக நம்ம செய்யக்கூடிய சில செயல்களில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா when you do these things, டொனேஷன் பண்ணுறப்ப, NGO பண்ணுறப்ப, அதுக்கப்புறம் பிளட் டொனேட் பண்ணுறப்ப, ஆர்கன் டொனேட் பண்ணுறப்ப, உலகத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய பியாண்ட் யூ ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் தட். ஏன்னா உலகத்திலிருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. பிகாஸ் எதுக்கு சொல்கிறேன்னா சார் அதுக்காக நான் வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதா, ஹவ் ஐ கேன் டூ, முட்டாள்தனம் அங்கே தான் பறக்குது நம்ம மனிதர்களுக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம உலகத்தில் எதுவுமே கிடையாது. வி ஆர் கிவன், வி ஆர் ப்ரொவைடட் வித் எவ்ரிதிங். முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. இந்த உலகம் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. நீங்கள் உலகத்தை நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இந்த பிரபஞ்சத்தை நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எதிர்பார்ப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம தான் உலகத்துக்கு ஏதோ கொடுக்கணுன்ற மாதிரி அந்த கொடுக்கும் தன்மைக்கு நீங்கள் மாறிடுவீங்க. இப்போ லைனுக்கு வரேன், இப்போ டாபிக் வரேன். நீங்கள் how you can score yourself அப்படின்னா the percentage you can give to yourself, how you are contributing for the society. அவ்வளோதாங்க. how much you can contribute for this society, அதை பொறுத்து உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துக்கணும். இதுதான் வந்து ரியல் மார்க்கு. அதை தாண்டி நீங்கள் வாங்குகிற சேல்ரி, சார் நான் வந்து 10,000 ரூபா தான் வாங்குகிறேன், நான் வந்து 20,000 ரூபா தான் வாங்குகிறேன். ஸோ நீங்கள் வாங்குவது இட்ஸ் ஃபார் சர்வைவல், இட்ஸ் டு ஃபுல்ஃபில் யுவர் நீட்ஸ், இட்ஸ் டு லிவ் அ சஃபஸ்டிகேட்டட் லைஃப். நீங்கள் வாழ்வதற்கு இது எல்லாமே. பட் ஆப்வியஸ்லி as a human being, the human soul, as a person we are born, we have some purpose to do in this world. அதை கண்டுபிடித்து நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப these things will not bother us anymore. ஸோ ஹவு வி ஆர் கோயிங் டு கான்ட்ரிபியூட் டு த சொசைட்டி அப்படின்ற ஒரு விஷயம். இந்த கான்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா சொசைட்டின்ற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் சுற்றி உள்ள மனிதர்கள்ட்டேருந்து ஆரம்பிக்கணும். ஹவ் ஐ ஆம் கான்ட்ரிபியூட்டிங் டு மை மதர், ஹவ் ஐ ஆம் கான்ட்ரிபியூட்டிங் டு மை ஃபாதர், ஹவ் ஐ ஆம் கான்ட்ரிபியூட்டிங் டு மை ஃப்ரெண்டு, உங்கள் சிப்ளிங்ஸு, உங்களோட சித்தி, சித்தப்பா, அங்கிள், ஹூம் அவர் மேபி உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு வேர்டில் நீங்கள் வந்து இது வேர்டாக சொல்ல முடியாது, இது ஒரு உணர்வு. கான்ட்ரிபியூட்டிங் எமோஷன் இல்லை கான்ட்ரிபியூட்டிங் இன்டென்ஷனோட நம்ம வந்து செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் பார்த்தீங்கன்னா யூ வில் பி இந்த பிளேஸ் டு சர்வ், யூ வில் பி இந்த பிளேஸ் டு கிவ் அப்படின்ற மாதிரி இடத்துல இருந்து நீங்கள் பண்ணக்கூடிய அனைத்து செயல்களும் இட் வில் ஹெல்ப் யூ டு கீப் யுவர் லைஃப் blissful, mindful and fulfilled. ஒரு முழுமையான வாழ்க்கை நீங்கள் வந்து வாழணும். எல்லாம் நினைப்பாங்க சார் எனக்கு ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்வதற்கு நான் ரிச்சாக இருக்கணும் சார், ராயலாக இருக்கணும் சார், பென்ஸில் போகணும், மர்சிடிஸ் பென்ஸ், வா அப்படியே ஒரு 100வது ஃப்ளோரில் நின்றுக்கிட்டு கை காட்டணும் சார், மேலே இருந்து ஒரு பாலிட்டிக்கல் லீடராக இருக்கணும் சார், இல்லை வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பொசிஷன் IAS IPS. நமக்கு இதெல்லாம் நீங்கள் செய்வது தவறு கிடையாது. பட் வாட் இஸ் த ரியல் திங் இஸ் யுவர் ரியல் லைஃபுங்க. ரியாலிட்டியை மறந்துட்டு நம்ம செய்யக்கூடிய செயல்களும் சரி, நாம் நினைத்து கொண்டு வாழும் வாழ்க்கையும் சரி, நாம் எம் எண்ணங்களும் வந்து ஒன்றிணையாது, செய்ய முடியாது. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ரியல் லைஃப். இப்போ வந்து எனக்கு ஒரு பொசிஷன் இருக்குது, நான் வந்து ஒரு கிளர்க்காக இருக்கேன், நான் ஒரு பியூனாக இருக்கேன், நான் ஒரு டிரைவராக இருக்கேன், நான் ஒரு சர்வராக இருக்கேன், நான் வந்து ஒரு தாயாக இருக்கேன், ஹோம் மேக்கராக இருக்கேன், நான் வந்து ஒரு வாட் எவர் த ரோல்ஸ் யூ பிளே, டூ யுவர் பெஸ்ட். அங்கே உங்களோட கான்ட்ரிபியூஷன் எதெல்லாம் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கேன்னா சரி, ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை செல்ஃப், மை ஹெல்த், ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் ஹெல்த். அதுக்கப்புறம் சுற்றி உள்ள மனிதர்கள், பர்சனல் லைஃப்பில் யூ மே ஹாவ் சம் ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க, அதுக்கப்புறம் எம்ப்ளாயிஸ், அதுக்கடுத்து கஸ்டமர், அப்புறம் உங்களோட டெப்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ், அவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு தேவை. அப்புறம் உங்கள் பேங்க், தீஸ் திங்ஸ் ஹவு யூ கேன் கான்ட்ரிபியூட் டு தோஸ் பீப்புள். ஸோ தேர் வேர் யுவர் லைஃப் கெட்ஸ் எக்ஸ்பேண்ட்ஸ், தேர் வேர் யுவர் லைஃப் கெட்ஸ் ப்ராக்ரெஸ்ட். இதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு
இது எப்படி சொல்லலாம்னா ஒரு உண்மை, வாட் இஸ் பாசிபிள், வாட் இன்வைட்ஸ் பாசிபிலிட்டிஸ் இன் லைஃப். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, நான் நிறையா பேர் சொல்லி லெட் மீ கம் டு த டாபிக். இப்போ ஸ்கூல் காலேஜஸ்லாம் முடிஞ்சிருச்சா, இப்போ நமக்கு ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு போயிடலாம். அடல்ட் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் நம்ம வந்து நினைக்கக்கூடிய சில விஷயங்கள், we get attached to money, we get attached to relationship, we get attached to our values, we get attached to our skill sets, we get attached to our destination, the so called tags. ஒரு சிஇஓன்ற ஒரு டெசிக்னேஷனில், ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் டெசிக்னேஷனில், ஒரு மேனேஜர்ன்ற ஒரு டெசிக்னேஷனில் somewhere we get attached. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we lost ourselves as a person, we lost the ability to express ourselves, expand ourselves, do what we want to do. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா we lost our freedom, we lost to freedom to act first, அப்புறம் செல்ஃப் எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் பவர். இது மூணுமே நம்ம வந்து அந்த இடத்துல இழந்துடுறோம். நம்ம ஒரு டேகை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சிஇஓன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு மேனேஜர் டைரக்டர்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பர்சன்றதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப, ஆப்வியஸ்லி த ஈகோ, த ப்ரைட், the so called whatever the things, what is not at all things to be had in life, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் the taglines, the identities we have, but it is not our identityன்றது தெரியாமல் இது இந்த மாதிரி ஐடென்டிட்டிலாம் வச்சுக்கலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு அமேசிங் சேல்ஸ் பர்சன், வாவ் சூப்பர் அப்படின்ற மாதிரி, இல்லை நான் வந்து ஒரு டீம் லீடராக இருக்கேன் அந்த மாதிரி, இந்த மாதிரி நிறைய டேக்லைன்ஸை வந்து வி பி ஹோல்டிங். அப்போ இந்த எல்லாத்துக்குமாக ஆக்சுவலி வி ஆர் நாட் தட் பர்சன். இந்த நாட் தட் பர்சன்றதை விட we are here to serve, we are here to contribute, we are here to live in this world என்றதை தாண்டி வேறு எந்த ஐடென்டிட்டி நமக்கு கிடையாதுங்க. as a persona we are here to contribute, we are here to live a fulfilled life, we are here to enjoy, experiment, explore, express, expand அப்படின்ற சில விஷயங்கள் தான் வந்து இந்த உலகத்தில் நம்ம வந்து படைக்கப்பட்டதை மறந்துட்டு, these are the identities we can hold. But இதை தாண்டி we are having that some identities as a CEO, we are having identities as a managing director, we are having identity as a principal, we are having identities as a supervisor, coordinator, teacher, trainer, driver. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடென்டிட்டியை வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் we think ஓகே இந்த மாதிரி ஸ்கில்டு பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள், இல்லை இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஒரு ஐ ஹாவ் சம் ஸ்டஃப்ஸ் இன் மீ அந்த மாதிரி சில விஷயங்களை ஹோல்ட் பண்ணிவிட்டு we can't express, we can't feel free to act, அதாவது ஃப்ரீடம்ன்ற ஒரு விஷயம், and we can't feel the power to do things, express and explore மாதிரி வரும். அப்போ இதெல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக இருக்காது. அப்போ நம்ம எப்படி வந்து நம்ம நம்ம செய்யும் செயல்களுக்கு ஒரு பணம் கிடைக்கிது? ஆக்சுவலாக money is the byproduct of what we serve. It's a byproduct. நம்ம வந்து அதுதான் வந்து ரிசல்ட்டு டார்கெட்னே வைக்கிறோம். அப்படி வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா it's not going to serve you. So here you can work, you can do business, you can do anything. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, அது மூலயமா உங்களுக்கு பணம் வருது, இட்ஸ் த பை ப்ராடக்ட்ன்ற ஒரு விஷயம் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. இட்ஸ் ஃபார் சர்வைவல், இட்ஸ் டு இப்போ ஒரு ஜாப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அன்றாடும் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய விஷயங்கள் நடைபெறணும்னா, ஃபார் பேயிங் இஎம்ஐஸ், டெப்ட்ஸு, லோன் வாங்கி அடைப்பதற்கு, அப்புறம் உங்களோட அன்றாடும் மாத ரெண்ட்டு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு உங்களோட பர்சனல் செலவுகள் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் பார்ப்பதற்கு உங்களுக்கு மணி தேவைப்படலாம். ஒரு பிஸ்னஸ் பர்சனை பொறுத்த வரைக்கும் மாறும். பே த பர்ச்சேஸ் பீப்புளுக்கு பணம் கொடுப்பதற்கு, எம்ப்ளாயிஸ்க்கு பே பண்ணணும், அண்ட் பே ஹிம்செல்ஃப், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். பிஸ்னஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் செலவுகள், அதாவது பணம் அப்படின்றது செலவழிப்பதற்காக அப்படின்ற ஒரு விஷயம். இட்ஸ் சாட்டிஸ்ஃபைங் அவர் நீட்ஸ் அண்ட் மேக் அஸ் டு லிவ் அ சஃபஸ்டிகேட்டட் லைஃப். இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. மணியோட பர்பஸ் அதுதான். இப்போ யூ கேன் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதெல்லாம் வந்து அதுவுமே நம்ம செலவு பண்ண தான் போகிறோம். ஸோ திஸ் இஸ் சம்திங்
இட்ஸ் அ பை ப்ராடக்ட், இட்ஸ் மோர் மேண்டேட்ரி, ரொம்ப ரொம்ப தேவை பணம்ன்ற ஒரு விஷயம். பட் நாம் செய்யும் செயல்களுக்கு எல்லாத்துக்கும் பணத்தை பை ப்ராடக்டாக எடுத்துக்கிட்டோம்னா தேர் வி லேக்குங்க நண்பா, தேர் வி லேக். அப்போ எனக்கு 10,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு நான் 10,000 ரூபாய்க்கு வேலை பார்த்தா போதும், முடிஞ்சது. அங்கேயே உன் ப்ரொடக்டிவிட்டி உட்காந்துருது. எனக்கு 30,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க, நான் 30,000 ரூபாய்க்கு வேலை பார்த்தா, யாருங்க உங்களுக்கு சொன்னா நீ 30,000 ரூபா தான் ஒர்த்து, நீ 60,000 ரூபா தான் ஒர்த்து, நீ 1,00,000 ரூபா ஒர்த்து? இல்லை, இப்படி வச்சுக்கலாமே, நான் ஐடி ப்ரொஃபஷனல், ஐ எம் ஏர்னிங் 3 lakhs per month, 3 லட்ச ரூபாய்க்கு நான் ஒர்த்து. பணத்தால் நீங்கள் செய்யும் செயல்கள் தான் அதோட பை ப்ராடக்ட் தான் மணி. நீங்கள் அந்த யூ கான்ட், இதை இன்னும் கிளியராக சொல்ல போனோம்னா, வாட் யூ டூ, வாட் யூ கான்ட்ரிபியூட் இன் சென்ஸ் கூட டு ஃபார் த ஒர்க், அதுதான் நிறைய விஷயங்கள் இருக்குது. வாட் எஃபர்ட் யூ புட், வாட் டைம் எனர்ஜி யூ புட் ஃபார் the process to be done, the task to be completed, அதுக்கான பை ப்ராடக்ட் தான் மணி. சரிங்களா? this is what we have to be understand. we think we are worth for something. அப்போ அந்த இடத்துல பணம் குறையுதோ இல்லை கூடுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டே போகணும். அப்படின்னா அந்த அளவுக்கு people இதுதான் பழக்கப்படுத்தியிருக்காங்க நம்ம மனிதர்கள். குழந்தையிலேருந்து, ஸ்கூல்லேருந்து, காலேஜிலேருந்து இப்போ வேலை வரைக்கும், until we go inside the graveyard, அங்கே கூட ₹1 தூக்கி இங்கே முன்னாடி வச்சு நீ ₹1 தான் ஒர்த்து. ஆக்சுவலாக அது கூட நம்ம ஒர்த்து கிடையாது, அதையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. வெட்டியாக அந்த ₹1 எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ ரியாலிட்டி பாருங்கள், ரியாலிட்டியை பாருங்கள் நண்பா, ரியாலிட்டியை பாருங்கள். The act is the reality. What we do, how we can do, how much we can contribute to the people around us, for our life, for the people around us, avangaloda வாழ்க்கை, the society, the world. That is the reality. நம்ம பிஸ்னஸை பற்றி திங்க் பண்ணால் எவ்வளோ போட்டால் எவ்வளோ கிடைக்கும், வாவ் அந்த ப்ராடக்டை வாங்கி இந்த ரேட்டுக்கு விற்றா இவ்வளோ கிடைக்கும். ஜாபு, அந்த கம்பெனியில் சேர்ந்தோன்னா நமக்கு அவ்வளோ சேலரி கொடுப்பான், இந்த கம்பெனியில் இவ்வளோ தான் கொடுக்குறான், பேசாமல் அப்ராடு போயிடலாமா, அங்கே போனோன்னா நமக்கு லைஃப் செட்டில்டு. எங்கே இருந்தாலும் நீங்கள் தான், உங்கள் உடல் தான். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 5 senses, 1 கிலோ 300 கிராம், பிரெயின், பிளட் வெசல்ஸ், ஆர்கன்ஸ், பார்ட்ஸு எல்லாமே இங்கே தான். நீங்கள் தான். யூ ஹாவ் டு ஆக்ட், யூ ஹாவ் டு think, you have to have the mindset what you want to do in your life. அதுக்கான மைண்ட் செட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ரியாலிட்டி என்னன்னு பாருங்க நண்பா. பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வந்தது. இட்ஸ் இம்பார்ட்டண்ட். இதை தாண்டி நிறையா இடத்துல நம்ம மதிப்பு கொடுக்கல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னேன், இது மக்களால் கிடையாது, இதுக்கு கவர்மெண்ட்டோ இல்லை நீங்கள் பேரண்ட்ஸையோ, இதுக்கு ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ளேம் பண்ணவே முடியாது. அஸ் அ ஹியூமன் பீனாக நேச்சுரலாக நம்ம பிரெயினோட ஆக்டிவிட்டி எப்படின்னா, இட் கெட் அட்ராக்டட் டு. யோசிச்சு பாருங்க நண்பா. நான் இது பேசுகிறப்ப உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிலபஸ், காம்ப்ளிகேட்டடான ஒரு தாட்டு. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கும், இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கும், அதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு டிஸ்கவர், யூ ஹேவ் டு எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு 10,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு, இல்லை 20,000 ரூபா வருது, உங்களோட சேலரி அக்கௌண்ட்டுக்கு வந்த உடனே கேன் யூ see that money? அந்த பணத்தை பார்க்க முடியுமா? இட்ஸ் ஜஸ்ட் அ டிரான்சாக்ஷன், இட்ஸ் an illusion. 10,000 ரூபா, 10,000, ஓகே. 1,00,000 ரூபா கூட 2 0. அப்போ see, the transactions is defining your life னா, அப்போ அந்த டிரான்சாக்ஷன் வாட் இஸ் ஜஸ்ட் அன் இல்யூஷன்னா, அதான் சொல்கிறேன்ல, அமௌண்ட் மணி இஸ் வாட் ஃபார் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டு லிவ் அ சஃபஸ்டிகேட்டட் அண்ட் சாட்டிஸ்ஃபைட் லைஃப். இதுக்காக மணி நம்ம செலவு பண்ணுறோம். அப்போ இட்ஸ் அ செயின் பிட்வீன் த லைஃப் அண்ட் வாட் வி டூ. அந்த மாதிரி சில விஷயங்கள்
இந்த இடத்துல நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்போ எங்கெங்கெல்லாம் ஷேப் இல்லை, எங்கெங்கெல்லாம் நம்பர் இல்லை, எங்கெங்கெல்லாம் சிம்பிள் இல்லையோ அங்கெல்லாம் நமக்கு அட்ராக்ஷனே இல்லை, அட்டென்ஷனே இல்லை. நான் என்னோட ஒய்ஃபோட எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கேன் தெரியாது, அதுக்கு அட்டென்ஷன் கிடையாது. தினமும் உங்கள் அக்கௌண்ட்டில் விழுகுது தெரியுமா? உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நண்பா. த காடுன்றது த யூனிவர்ஸ் இஸ் ப்ரொவைடிங் வேல்யூ ஃபார் எவ்ரி திங். நீங்கள் ஒரு மனிதரோட கோவப்படுறப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் விழுகும். ஒரு மனிதரோட நீங்கள் அன்பாக பழகிறப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு இட்ஸ் கால்ட் அஸ் எமோஷனல் பேலன்ஸ்னு சொல்லலாம். இல்லை இட் மே பி டேர்ம்ட் அஸ் அ ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லலாம். இட்ஸ் ஆல்சோ அ பேலன்ஸ் அக்கௌண்ட். தெரிய மாட்டேங்குதுன்னா அது இட்ஸ் இன்விசிபிள் நம்பர்ஸ், இன்விசிபிள் ஷேப்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். உங்கள் ரிலேஷன்ஸ் கூட இருக்கக்கூடிய அந்த நேரம் அது இட் வில் ஃபால் இன்சைட் த அக்கௌண்ட். அது எவ்வளோ வேணா இருக்கலாம், லட்சக்கணக்கில் இருக்கலாம். ஜஸ்ட் இமேஜின், ஒரு நோட் எடுங்க. இது நம்ம பெருசாலாம் பண்ண வேணாம். ஒரு நோட் எடுத்துகிட்டு உங்கள் ஸ்பௌஸ் ஒவ்வொரு நபராக போட்டுட்டு இவங்கக்கிட்ட நீங்கள் வச்சுருக்க அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒவ்வொரு பர்சன்டேஜ், ஓகே இந்த பர்சன்டேஜ் ஸ்பௌஸா 100க்கு ஒரு 10%, சில பேர்த்துக்கு 20%, அதுக்கு மேலே தாண்டதுக்கு கஷ்டம். பேரண்ட்ஸா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேபி 5 or 6%. நான் சொல்கிற மாதிரிலாம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, சில பேருக்கு நிறையா இருக்கலாம், தவறாக எடுத்துக்காதீங்க. பட் ரியல் ஃபேக்ட் ஐ எம் ஸ்பீக்கிங். நம்ம சில்ட்ரன் கூட நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், சில்ட்ரன் கூட பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 6%, ஓகே ஃபைன். பாட்டி தாத்தா அவங்க வேறு ஊரில் இருக்காங்க, நான் பேசிய பல வருஷமாச்சு, 0%. அப்போ ஆக்சுவலாக உங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் கூட நீங்கள் வச்சுட்டு வந்த த ரிலேஷன்ஷிப் அக்கௌண்ட்டுன்னு சொல்லலாம். இதை இன்னும் எப்படி சொல்லலாம்னா ஃபேமிலி அக்கௌண்ட், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கக்கூடிய அந்த டைம், எஃபர்ட், எனர்ஜி, ஹவ் யூ கம்யூனிகேட், ஹவ் யூ பிஹேவ், இது எல்லாத்தையும் டேர்ம் பண்ணி யூ கேன் புட் இட் இன் நம்பர்ஸ் போட்டுட்டு நீங்கள் பாருங்கள். 100க்கு 10 மார்க் தாண்ட மாட்டோம் நம்ம எல்லாமே. டு பி ஃப்ராங்க், இதெல்லாம் இன்விசிபிள் நம்பர்ஸ், இன்விசிபிள் ஷேப்ஸ் அண்ட் which is not spoken, which is not valued, which is not being there. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒவ்வொரு பர்சன்ஸ் கூடயும் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன், பண்ணக்கூடிய செயல்கள், பண்ணக்கூடிய உதவிகள், பண்ணக்கூடிய நாட் ஓன்லி குட் பேடுன்றதை விட நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகள், மிஸ்டேக்ஸ், the time we get angry, அதுக்காக கோவப்படாமல் இருக்க முடியாது, கோவப்படணும். how we deal with those persons. So sometimes we might have cheated the person. இது எல்லாமே எப்போல்லாம் நீங்கள் ஒரு வேல்யூவை ஒரு பர்சனுக்கு ப்ரொவைட் பண்ணுறீங்களோ உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் விழுகும், அக்கௌண்ட்டில் அமௌண்ட் விழுகும். அப்போ எப்போல்லாம் when you make the person to fall உங்கள் எல்லா அக்கௌண்ட் அமௌண்ட் போயிடும். யூ நோ தட் ரைட்? பேலன்ஸ் ஷீட்ன்றது எப்படி இருக்கணும்னா வரவு செலவுன்னு இருக்கணும். எப்போல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரவு வரும், நான் இதை நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ எப்படி சொல்கிறதுனா, 10,000-20,000 சம்பளம் வாங்குறீங்க, அது நீங்கள் பண்ணக்கூடிய வேலைக்கு நீங்கள் வாங்கக்கூடிய ஊதியம், அதை பற்றி நான் இப்போ பேசவே இல்லை. இது வேறு லெவல் நம்ம வேர்ல்டு சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. பட் வாட் வி ஹாவ் டு ஒர்க் இன் அவர் லைஃப்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல ஆக்சுவல் ரியல் பேலன்ஸ் விச் இஸ் நாட் அட் ஆல் விசிபிள், which is not at all seen, which is not at all worked out அப்படின்னு பார்த்தீங்கன்னா these are the areas. உங்கள் ரிலேஷன்ஷிப்பு, அப்போ உங்கள் ஹெல்த்து சூப்பராக இருக்கேன் சார், எங்கே போவோமா நம்ம அப்போலோக்கு, இல்லை ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு உங்களோட பாடியை செக் பண்ணி பார்ப்போம். ஹவு ஹெல்த்தி யூ ஆர் ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி. சார் 1 மணி நேரம் நடக்க முடியல சார், 10 நிமிஷம் நடந்தாலே தலை கிருன்னு வருது சார். சார் படிக்கட்டு ஏற சொல்கிறாங்க சார், லிஃப்ட் இல்லைன்றாங்க சார். Sir, I am working in a corporate high class and I am earning more than crore per month. I am using only elevator. ஹெல்த் போச்சுல, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வேலை பார்க்க முடியும். அதுக்கடுத்து ஹெல்த் போயிடுச்சுன்னா உங்களால் வேலை பார்க்க முடியாது. நாட் ஓன்லி ஒர்க், யூ can't contribute to the society, contribute to the people around you. அங்கே போய்ட்டு உங்கள் வேல்யூ. நீங்கள் 10 வருஷம் 50 வருஷம் ஐடி ஃபீல்டு தப்பாக சொல்லலை, இட்ஸ் அன் அமேசிங் ஃபீல்ட். நாட் ஓன்லி ஐடி, எந்த ஒர்க்கு, பிஸ்னஸ்ஸு, ஒரு ஃபுட் செக்டாரு, ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, எல்லா இடத்துலையும் நீங்கள் யூ ஹாவ் டு பி எ
லாங் டைம் கான்ட்ரிபியூட்டராக இருக்கணும். அப்போ யூ ஹாவ் டு வி திங்க் ஒரு 50 வயது வரைக்கும் நம்ம வந்து இப்போ சர்வை பண்ணுறதே பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. அப்போ அந்த 50 வயது வரையும் நீங்கள் வந்து எவ்வளவோ ஏர்ன் பண்ணியிருக்கலாம், எவ்வளவோ அஸ் அ மணி பேலன்ஸாக நீங்கள் வச்சுருந்துருக்கலாம், விச் இஸ் டேர்ம்ட் அஸ் அ சோ கால்டு மணி இன் நம்பர்ஸ். இப்போ ஃபார் யுவர் ஒர்க் ஆர் ஃபார் த டாஸ்க் யூ ஹேட் கம்ப்ளீட்டட். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ஆக்சுவலி த ரியல் பேலன்ஸ் அவர் ஃபேமிலி, அவர் ரிலேஷன்ஷிப் வித் அவர் கொலீக்ஸ், அவர் டீம் மெம்பர்ஸ், அவர் ஹெல்த், த சொசைட்டி கூட பண்ணக்கூடிய அந்த கான்ட்ரிபியூஷனுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குறீங்க? எத்தனை பேர் வந்து இந்த பிரபஞ்சத்தை நம்ம சுற்றி உள்ள அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிறோம்? அதுக்கு எவ்வளோ மார்க்? 0 மார்க்கு. சார் குப்பையை தூக்கி கீழே தான் சார் நாங்கள் போடுவோம். நெருப்பெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் தான் சார் பத்தவே வைப்போம் நெருப்பை. தண்ணி டேப்பை திறந்து விட்டு நாங்கள் வாட்டுக்கு போயிடுவோம் சார். சார் நீங்கள் வேறு தண்ணி தேங்கி கிடக்கு, அதை நாங்கள் அந்த ஊற்றுனதே நாங்கள் தான் சார். அங்கே வந்து கொசு மச்சு கிடக்கும், அதுக்கடுத்து மலேரியா, டெங்கு, நாங்கள் தான் சார் வைரஸே பரப்புகிறோம். ஹவு மச் ரெஸ்பான்சிபிள் யூ ஹாவ், எந்த அளவுக்கு உங்களை சுற்றி உள்ள அந்த இடத்த உங்களை சுற்றி உள்ள இடத்த பாதுகாப்பாக சுத்தமாக வைத்திருக்கிறோம்? கிடையாது. We have to complete the task, which is not a bullshit, which is also a bullshit. So it's our responsible to take care of our own society, the world we live, the places we are. நம்ம வேலை பார்க்கக்கூடிய அந்த இடம், நம்ம இருக்கக்கூடிய வீடு எல்லாத்தையும் நம்ம சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்க முடியும் உங்களால்? எந்த அளவுக்கு நீங்கள் நம்மளை சுற்றி உள்ள நம்ம ஆக்சுவலாக டேமேஜ் பண்ணுறது கிடையாது. பட் வி ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிள். சைமல்டேனியஸ்லி வி ஷுட் நாட் டேமேஜ் த ரிசோர்ஸஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இன் அவர் வேர்ல்டு. மரத்தை வெட்டுறது, மரத்தை வெட்டினா ஒரு மரம் வெட்டினீங்கன்னா 10 மரம் நடணும். லைஃப் டைமில் மரமே நடுறது கிடையாது சார். லாஸ்ட்டாக நான் வந்து குழந்தையா இருக்கிறப்ப மணி பிளான்ட், ஆர்ஃபனேஜஸ் அவங்க டொனேட் பண்ணலாம், வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். யூஸ் டு see in the movies and we get, wow, that person is a hero. Why you can't become the hero of your own life தான் கொஸ்டின். ரியல் லைஃப். நான் வந்து இந்த மூவியில் பார்த்து தளபதி ஆடுற ஆட்டத்துக்கும் கமல் ரஜினி போடுற பாட்டத்துக்கும்லாம் நான் பேசலை. திஸ் இஸ் நாட் அட் ஆல் த ரியல். உங்கள் ரியல் லைஃப்பில் why we people can't become our real hero? So how we think. அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களை எவ்வளோ விஷயம் வந்து இந்த உலகத்துக்கு பண்ண முடியும். அப்படி நம்ம when we become the contributor to the society, whatever the life is, உங்கள் கர்ம வினைகள் எப்படி இருக்குன்னு தெரியாது, வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் யூ ஆர் டீலிங் வித்ன்னு தெரியாது, வாட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் யூ ஆர் டீலிங் வித்ன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. பட் டு பி ஃப்ரேங்க், வென் யூ ஆர் இன் த ஸ்பேஸ், வென் யூ ஆர் இன் த பிளேஸ் டு கான்ட்ரிபியூட், உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. சார் எனக்கு வந்து எப்படி சார் அதெல்லாம் பண்ண முடியாது சார், எனக்கு வந்து அந்தளவுக்கு ரிசோர்ஸஸ் இல்லை. அகைன் யூ கம் டு த ரீசன்ஸ் வாட் யூ ஹேவ் அகைன். And you fall in again and again and again and again you have reasons, and again you fall and again you have reasons, which is not at all a reason to stop you. நீங்கள் பார்க்குற வேலையை சரியாக பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஃபைன், த பேலன்ஸ் இஸ் குட். உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை ப்ராப்பராக ஹவு யூ வாண்ட் டு பி ட்ரீட்டட் அண்ட் யூ ட்ரீட் த பர்சன்ஸ் அஸ் அ பர்சன். உங்கள் பேலன்ஸ், எமோஷனல் பேலன்ஸ் சூப்பர். The roles you play with the people around you, ஒரு mother, father, daughter, sister, அந்த ரோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இஃப் யூ கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா சூப்பர்.
ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸில் ஹவு மச் the words you use with people, how you treat people, உங்களோட emotional balance super. The health you take, taking care of your health, physical, mental and emotional health, super. What you can do for your body and mind, super. The social responsibility, air, water, sun, earth and நீர் நிலம் காற்று ஆகாயம் பூமி, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பர். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்மளால் நேச்சுரலாகவே நம்ம வாழ்ந்தாலே நம்மளால் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா முடியாதா? நான் உங்களை பண்ண முடியாத விஷயத்தெல்லாம் பேசலைங்க. இந்த டெய்லி சோஷியல் மீடியாவில் போடுவாங்க, யூ ஹாவ் டு ஃபாலோ தீஸ் திங்ஸ் அண்ட் யூ கேன் பிகம் அ மல்டி பில்லியனியர் இன் 1 week, 1 month. You can, if you do this, you can become this. Wow, now this is the ad running, now we can make more money. If you want to have a beautiful relationship with your spouse, எந்த ஒரு ஆடுமே நான் சொல்லலை, எந்த ஒரு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு அன்ரியல் மித்ஸே நான் பேசலை. டு பி ஃப்ராங்க், த ரியல் லைஃப் இஸ் ஆல்ரெடி அ பிளிஸ், ஆல்ரெடி ஸ்பேஸ் டு லிவ். அதை நம்ம பார்த்தாலே போதும். ஹவு மச் ரிசோர்ஸஸ் வி ஹாவ், ஹவு மச் டைம், வி டோன்ட் ஹாவ் டைம் டு ஃபீல் கிரேட்ஃபுல் அண்ட் த டைம் டு ஃபீல் பிளிஸ்ஃபுல். நன்றி சொல்வதற்கும் நல்லது செய்வதற்கும் நல்லதுன்றதை விட நாம் செய்யும் செயல்களை முழுமையாக செய்வதற்கும் போதுமான நேரமும் போதுமான ரிசோர்ஸும் போதுமான மேன் பவரும் போதுமான உழைப்பும் நம்மக்கிட்ட இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. பட் அதை நம்ம செய்ய மாட்டேன்றோம். we don't look in those areas. We are looking in one area and making. எவ்வளவோ இருக்குது உலகத்தில். பட் we have to come out of those myths and rumors and dramas happening in our world. Political dramas, serial dramas, film dramas, our family dramas, career dramas, job dramas, business dramas. இதெல்லாம் வெளியே வந்துட்டு ரியாலிட்டி அங்கே என்ன? What is my role there? What is my goal there? What are the boundaries I have? What are the rules and regulations I have to follow? இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே ஃபார் பெட்டர் லைஃப் வி கேன் லிவ் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ ஜஸ்ட் செக்இன் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ரிமூவ் யுவர் ஜாப், பிஸ்னஸ் அண்ட் மணி ஃப்ரம் யுவர் லைஃப். நான் உடனே வேலையை விட்டு வந்துடுங்க, பிஸ்னஸை விட்டு வந்துடுங்க, மணியை தூக்கி போட்டுருங்கலாம் சொல்ல மாட்டேன். தட் இஸ் நாட் ஐம் டூயிங். ஜஸ்ட் ரிமூவ். இமேஜினேஷனில் இதை 3 ரிமூவ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஜாபை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு இதெல்லாம் ஒதுக்கி வைத்துடுங்க. உங்கள் ஜாப், உங்களோட பிஸ்னஸ், உங்களோட ஹவு மச் அசட் ஆர் மணி யூஆர் ஹேவிங் அண்ட் யூஆர் கெட்டிங் எல்லாத்தையுமே ஒதுக்கி வைத்துட்டு உங்கள் லைஃப்பை பாருங்கள். See inside that most deepest fruit you have already, the fruitful life you have already. What is your contribution, your roles to be fulfilled? That is the holistic life, Nanba. That is the holistic life. What you are aiming for, what you are dreaming for is just an imagination, just an illusion, just a dream. Can be dreamed and dreamed and dreamed and dreamed. That's a dream. And it doesn't bring any change in your life. It will not bring. And others' life also. So just see deeper into your life. எந்தெந்த ஏரியாஸில் உங்கள் பேலன்ஸ் வீக்காக இருக்குது நம்பர்ஸ்லேயே வச்சுக்கோங்க, நம்பர்ஸ்லேயே எடுத்துக்கோங்க. ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஸ்பவுஸ், ஃபாதர், மதர், உங்களோட கொலீகு, பாஸு, இந்த ஏரியாவிலலாம் உங்களால் சஃபிஷியன்ட் ஃபண்டு இல்லை, 100க்கு 10 கூட இல்லைன்னா, டு பி ஃப்ராங்க், நீங்கள் நினைக்கக்கூடிய ஏரியாவில் வரக்கூடிய அந்த ஃபண்டு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இட் டசன்ட் ஒர்த் லிவிங். ஸோ இந்த வீடியோ அமேசிங்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்கள் லைஃப்பில் கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன்.
this might have changed your way of looking life. ஸோ ஒரு அமோகமாக மனநிறைவோடு திருப்தியோடு இந்த பதிவை முடிக்கிறேன். நிறைய மனிதர்களுக்கு இதை வந்து அனுப்புங்க. they will be having some eye openings in your life. வாழ்க்கையை முழுமையாகவும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் வாழவும் கண்டிப்பாக வாழ்வோம். நன்றி.